ஓகே 23 ஜூனியர்ஸோட எக்ஸாம் முடிஞ்சு அகாடமிக் பிளாக் போகலாம். நாங்கள் செலிப்ரேஷன் வேறு இருக்குது. செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அனலைசிஸ் கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஓகே, செலிப்ரேஷனில் ஓரளவுக்கு முடிஞ்சு. நீ கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணால் என்ன, பண்ணலன்னா என்ன. எனிவே டீமில் படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பண்ணுவோம். ஃபங்க்ஷன் டெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, எழுதிருப்பீங்க. செகண்ட் கொஸ்டின் எங்களுக்கு ஆக்சுவலாக 5 மார்க்கில் ஹோமோசிஸ்டினியில் கேட்டாங்க. நேற்று தான் சொன்னேன் வீடியோவில். பார்த்தா இன்றைக்கி அதை எஸ்ஏவாக கேட்டு வச்சுருக்காங்க. நோ இஷ்யூஸ். எனிவே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன, நினச்ச மாதிரியே ஒரு 2-3 கொஸ்டின் லூசுத்தனமாக கேட்டிருக்காங்க செகண்ட் பேப்பரில். எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு 2-3 கொஸ்டின் அப்படி தான் வந்துச்சு. அமினோ ஆசிட்லாம் சம்மந்தமே இல்லாமல் 3 அமினோ ஆசிட் வரிசையாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கான எழுதுகிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஒரோட்டிக் அசிடியூரை மட்டும் மேனேஜ் பண்ணியிருக்க முடியாதான், ஒரு சில பேரால் கிடையாது. இருந்தாலும் ஓகே, கொஷின் பேப்பர் நாட் பேட், மீடியம் லெவல் கொஷின் பேப்பர் தான். ப்ராக்டிகல்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாலும் நீங்கள் செகண்ட் இயர் தான். யாரும் ரிசல்ட்லாம் பார்த்து யோசிச்சு பயந்துட்டு இருக்காதீங்க, ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ஜாலியாக இருங்க. ஆல் தி பெஸ்ட்.